ஆதியில் உதித்த மொழி, தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, நன்மை விளைவிக்கும் நற்மொழி நம்மொழியாம் செம்மொழி தமிழ் மொழியில் இந்நாடகத்தை காண்போம். அனைவருக்கும் வணக்கம். 2024 நல்லதோ கெட்டதோ முடிஞ்சு இப்போ தான் 2025 கால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நிலமையில் நாங்கள் பண்ண போகிற தமிழ் நாடகம் எதை பற்றி இருக்குன்னா அதை நேர்லேயே பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த கருத்தை சொல்லும். எங்கள் தமிழ் நாடகம் எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண போண்டா கடையில் தான். சரி வாங்க பார்க்கலாம். கதை தொகுப்பாளர் யாழினி மற்றும் யோஜித். நாடகம் பெயர் நெகிழி விழிப்புணர்வு. கதை மாந்தர்கள் கடைக்காரராக கதாதரன், வழிபோக்கனாக ஸ்ரீ விக்னேஷ், நுகர்வோராக தீக்ஷித், யமதர்ம ராஜாவாக ஜெய்யாகாஷ், சித்திரகுப்தராக கோகுல், அரக்கியாக ஷீனா ஜூடித், நாரதராக அஸ்வந்த், பிரம்மாவாக சைத்தன்யன், விஷ்ணுவாக பப்பிதா, சிவனாக லோகிதாஸ்ரீ, மரமாக எழில்குமரன், புலியாக யோகேஷ்ராஜ், மயிலாக லோச்சனா மற்றும் நெகிழி அரக்கனாக ஸ்ரீவரதன். சரி வாங்க பார்க்கலாம். காட்சி 1. இடம் கடை வீதி. கதை மாந்தர்கள் கடைக்காரன், நுகர்வோர் மற்றும் வழிபோக்கன். சபா, காலையில் காப்பி சாப்பிட்ற பழத்தை எல்லாரும் வந்துட்டாங்களா? பால் வேற சுண்டுது, போண்டா வேற ஆறுது, அதில் ஈ வேற மிக்குது. ஒரு பையன் வர மாட்டானே. வாங்க வாங்க. ஆஹா ஆஹா அண்ணே, நீங்கள் உண்மையிலே நல்லவண்ணே. கடைக்கு வாழவங்கள ஒரு அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களே, நீங்கள் உண்மையிலே பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபிட்னே. உங்கள் அன்புக்கு நான் அடிமனே. அட, அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது டீ பலகாரம் வாங்கிறதுக்கு வாங்க, இல்லாட்டி போங்கன்ற அர்த்தத்தில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ, அது அந்த வாங்க வாங்கவா? நான் கூட பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களோன்னு நினச்சேன். ஆமாம், நீ என்ன வெளியூரா? ஆமாண்ணே, எப்படிண்ணே கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்குண்ணே. ஆமாம், அது கூர்மையாக இருக்கனால்தான் எல்லாம் வந்து குத்திக்கிறாங்க. சரி சரி, நீ என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, தங்க வீடு வேணும், கிடைக்குமாண்ணே? தங்க வீடு வேணுமா? இந்த ஊரில் அப்படி ஒன்றும் வீடு இல்லையே. என்னண்ணே, இவ்வளோ பெரிய ஊராக இருக்கு, ஒரு தங்க வீடு கிடைக்குதா எப்படிண்ணே? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணே, நான் கொடுத்துருந்தேனே. இங்கே குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு. ஆனால் நீ தங்கத்தில் வீடு கேட்குறியே, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? பார்க்க பஞ்சத்தில் அடிப்பட்ட பச்சோந்தி மாதிரி இருக்க. அட, நான் தங்கத்தில் வீடு கேட்குறேனே, தங்கத்துக்கு வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டேனே. நீ அப்படியே கேட்ட? தங்க வீடு வேணும் தங்க வீடு வேணும்னு கேட்ட. ஏண்டா, கேட்கும் போதே தெளிவாக கேட்கணும், புரியாதா? சரிண்ணே, நானே வீடு தேடி பார்த்துக்கிறேனே. சரி, கஸ்டமர் யாராவது வராங்களான்னு பார்ப்போம். கடை பேர் புரட்டி போடும் புது போண்டா ஸ்டாலா? என்னத்தை பரவாயில்ல தான் தெரியல, வயிற்ற பரட்டாம இருந்தால் சரி. அண்ணே, 10 போண்டா பார்சல். அண்ணே, உங்களுக்கான பார்சல் ரெடி. நன்றி அண்ணே. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன உதவி. என் வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போகிற வழியில் கொஞ்சம் ட்ராப் பண்ணினா ரொம்ப வசதியாக இருக்குண்ணே. ட்ராப் பண்ணிடலாம்ப்பா. நீங்கள் பெரிய மனசுக்காரங்கண்ணே. பார்சல் ரெடி ஆகுது, கடை முதிடுறேன், போயிடலாண்ணே. அண்ணே, அப்புறம் 2 வீலர் தானே? ஆமாப்பா, டியூக் தான். காட்சி 2. இடம் யமலோகம். கதை மாந்தர்கள் யமதர்மர், நாரதர், கடைக்காரன், சித்திரமுக்தர், நுகர்வோர் மற்றும் அரக்கி. சித்திரகுப்தா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், அது என்ன சொல்லு பார்க்கலாம்? தெரியாதே தலைவா. இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. எதுக்கு தலைவா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். டே டே டே. என்னது டேவா? பர்த்டே தலைவா. ஓஹோ, அதானே பார்த்தேன். கேக் ரெடி. என்னது கேக்கா? நாராயண நாராயண. ஹாப்பி பர்த்டே தலைவா. நன்றி நாரதரே.
என்ன நாரதரே புது கெட்டப்பில் வந்திருக்கீங்க? இதுதான் தலைவா பூலகத்தோட ஃபேஷன். ஓ, சரி வாங்க கேக் வெட்டலாம். இப்போ யமலோகத்தில் யமதர்மராஜா சித்திரகுப்தர் நாரதர் தன்னுடைய பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடும் போது இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போவதாக கிளம்பிய 2 மனிதர்கள். அவர்களின் நிலைமையை பார்ப்போம். ஆமாம், யாரோ அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. உடம்புலாம் ஒரே வலியாக இருக்கு. ஆமாம், நம்ம வண்டியில் தானே போயிட்டு இருந்தோம், திடீர்னு வேற எங்கேயோ வந்த மாதிரி இருக்கே. ஆமாம், இதை பார்க்க பூலோகம் மாதிரியே இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கூட இல்லை. அட ஆமாம் சார். அட அங்கே போயிருப்பா, நாடகம் நடக்குது. அட நம்ம நாடக செட்டுக்கு வந்திருக்கோம் சார். இது என்னது, அதே கவர் இங்கேயும் இருக்குது. சரி வாங்க, எனக்கு ஒரு சின்ன இடுப்பு வலியாகவே இருக்குது சார். நானும் ஆர்த்தோவெலாம் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மூட்டு வலிக்குது. சார் இங்கே என்ன நாடகம் நடக்குது, நாங்களும் பார்க்கலாமா? என்னது நாடகமா? இது யமலோகம். ஆமா, யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? இன்னைக்கு நான் யார் உயிரை எத்தனை சொல்லவே இல்லையே. நாராயண நாராயண, உங்க கதையை யார் முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், செல்லலாம். அட நம்ம அடி வாங்கி இறந்து இங்கே லிஃப்ட் வழியாக மேலே வந்திருக்கோம்ப்பா. ஆமாம் யமதர்ம ராஜா, சாரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எங்களை அழிச்சிட்டீங்க, இந்த சம்பவத்திற்கு காரணமான பிளாஸ்டிக்கு அழிவே இல்லையா? தம்பி, உலகத்துல உள்ள உயிர்களை கொண்டு அதை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புறது மட்டும்தான் ஏன் வேலை, படைக்கிறது ஏன் வேலை கிடையாது. தெளிவாக குழப்புறாரு. நாராயண நாராயண, படைக்கும் கடவுள் என்றால் பிரம்மதேவரே தான். அட பிரம்மதேவர்ப்பா, வாங்க அவர்கிட்டே கொஞ்சம் சிந்தித்து பேசிட்டு போகலாம். ஓ, பிரம்மலோகத்துக்கே போலாமே. நாராயண நாராயண. காட்சி 3. இடம் பிரம்மலோகம். கதை மாந்தர்கள் சிவன், விஷ்ணு, கடைக்காரன், நுகர்வோர், நாரதர் மற்றும் பிரம்மர். நாராயண நாராயண. வணக்கம் பிரம்மதேவரே. என்ன நாரதரே, மீண்டும் உங்கள் திருவிளையாடலை ஆரம்பித்து விட்டீர்களா? இந்த முறை நான் ஆரம்பிக்கவில்லை, இந்த மனிதர்கள் தான் ஆரம்பித்தார்கள். அதனால் இந்த மனிதர்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏதோ பிரச்சனையா பார்த்து அனுப்பிச்சிடுங்க. வணங்குகிறேன் பிரம்மதேவரே. இந்த பொருளை நீங்கள் எதற்கு படைத்தீர்கள்? ஆமாம், இது என்னது? என்னப்பா எப்படி கேட்குறாரு? இது பேர் நெகிழி. தட் இஸ் பிளாஸ்டிக். அதேதான்ப்பா. இல்லை, இதை நான் படைக்கவில்லை. நான் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு நாள் அழிவு உண்டு. இதுபோல் அழிவில்லாத பிளாஸ்டிக்கை நான் உருவாக்கவில்லை. எனக்கென்னவோ காக்கும் கடவுள்தான் இந்த நெகிழியை காத்து கொண்டிருக்கின்றார் என்று தோன்றுகிறது. இதில் என் பங்கு எதுவும் இல்லை. காக்கும் கடவுள்னா விசுவரமாய் தானே? அட இவர் என்னப்பா காலை ரீடைரக்ட் பண்ணி விட்டாரு. சரி, காக்கும் கடவுள்னா விஷ்ணு பெருமானே தான். நாராயண நாராயண. காக்கும் கடவுள் என்றால் விஷ்ணு பெருமாளே தான். என்ன காக்கும் கடலனும் குரல் என் செவிகளில் விழுகிறதே. நாராயண நாராயண. விஷ்ணு பெருமாளுக்கு வணக்கம். வணக்கம். மானிடா, நீங்கள் நெகிழியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கறிவேன். நான் இவ்வுலகில் உயிருள்ள, உணர்வுள்ள, உபயோகம் உள்ள பிரம்மாவால் படைக்கப்பட்ட உயிர்களை மட்டும்தான் காக்கிறேன். என்னதான் காக்கறிவதன் கடமையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட தீமை பெறும் பொருட்களை அறிந்து இந்த அண்டத்தை காக்க வேண்டியவர் மகாதேவன் தான். இதில் என் பங்கு எதுவும் இல்லை. இதோ மகாதேவரே வந்துட்டாரே. நாராயண நாராயண. வணங்குகிறேன் மகாதேவரே. வணக்கம். இங்கு நடந்த அனைத்தையும் என் ஞானத்தால் அறிந்தேன். மனிதர்களாகிய நீங்கள் பிளாஸ்டிக்கை உருவாக்கினீர்கள். அதனால் மனித குலத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் தீங்கை விளைவித்தீர்கள். நான் பிரம்மாவால் படைக்கப்படாததை, நாராயணனால் அழிக்கப்படாததை அழிப்பது சாத்தியமா? சந்தேகமாயிருந்தால் அங்கே பாருங்கள். காட்சி 4. இடம் பிரம்மலோகம். கதை மாந்தர்கள் மரம், மயில், புலி, நெகிழி அரக்கன், நாரதர், பிரம்மன், நுகர்வோர் மற்றும் கடைக்காரன். என்ன பிற உயிர்களுக்கு பாதிப்பா?
நான் தாங்க புலி, அதோ சோம்பேறி புலி. வேட்டையாட வேழகம் பத்தாம நான் பிள்ளை தின்னே வளர்ந்துட்டேன். ஒரு வாட்டி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என் தொண்டையில நெகிழி பை அடைச்சிக்கிச்சு. அதனால நான் இங்க வந்துட்டேன். விலங்குகளுக்கு பாதிப்பா? நாராயண நாராயண. நான் தாங்க ஆலமரம். என்னால நடக்கவும் முடியாது, நகரவும் முடியாது. இந்த பூமியில எல்லா பக்கமும் ஒரே பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கு. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களானாலும் மக்கவே மக்காது. அது மட்டும் இல்லாம மழை நீரை நிலத்துக்குள் செல்ல விடாம நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வந்து எங்களுக்கு தேவைப்படுற நீரும் குறைவாதான் கிடைக்குது. இதனால நாங்க அழிஞ்சிக்கிட்டே வரோம். இப்படி இந்த மனுஷங்க எங்களை மட்டுமா இந்த பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு அழிக்கிறாங்க? எல்லா உயிரினங்களும் தாங்க அழிச்சுக்கிட்டே வராங்க. தாவரங்களுக்குமா? நாராயண நாராயண. நான் தாங்க பறவை. நான் உணவை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கப்ப அது பார்க்க அப்படியே உணவு மாதிரி இருந்ததுங்க. என் உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டேன். ஆனா அது பிளாஸ்டிக்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி உலகில் பல பகுதிகளிலிருந்து வரும் பறவைகள் தண்ணீரில் மிதக்கும் பிளாஸ்டிக் மீது ஊடுருவி அதை உணவுன்னு தவறாக பயன்படுத்துறாங்கங்க. இந்த மாதிரி வருஷம் 1 பில்லியன் பறவைகள் இறந்துக்கிட்டே வராங்கங்க. பூமி நிலப்பரங்களில் கிடைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தின்று அதை செரிமானம் செய்ய முடியாமல் எங்களை போன்ற இருக்கும் பறவைகளும் பல கால்நடைகளும் அழிஞ்சிக்கிட்டே வராங்கங்க. அதனால கடற்கரைகளிலும் சமூகத்திலும் சுத்தம் சுகாதாரமாக பயில வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். பறவைகளுக்குமா? நாராயண நாராயண. அந்த பிளாஸ்டிக்கு அழிவே இல்லையா? அழியவே இல்லையா? அழிவே இல்லையா? அழிவே இல்லையா? நான் யாருன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் நெகிழி அசுரன், அதாவது பூலோகத்தையும் மேல் லோகத்தையும் ஆட்டி படைக்க வந்த அசுரன். நீங்க தேவர்கள், எங்க அசுரகுலத்தோட எதிரிகள். நாங்க எப்படியாவது தேவர்களை அழிக்கணும்னு கஷ்டப்பட்டு தவறு இருந்தா அதை நீங்க சதித்திட்டம் பண்ணி அழிக்க பாக்குறீங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் பிளாஸ்டிக்காக ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம். நாங்கள் 50 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் அழிவுங்கிறதே கிடையாது. நீங்கள் கேட்டிங்களே அந்த பிளாஸ்டிக்கை யார் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. விஞ்ஞானிங்கன்னு சொல்லுவீங்களே, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மூளைக்குள்ளே புகுந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு அழியாத படைப்பா எங்களை நாங்களே படைச்சிக்கிட்டோம். நாங்கள் பேராசை கொண்ட வாடிக்கையாளர்களாகவும் பேராசை கொண்ட விற்பனையாளர்களாகவும் பெருகிக்கிட்டே வரும். பேராசை கொண்ட மனுஷங்களை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது மட்டும் கிடையாது, மரங்கள் புலிகளையும் அழிக்கிறோம், எல்லா வளங்களையும் அழிப்போம். மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் நச்சு பொருட்களை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோய்களை தூண்டி அவங்க ஆரோக்கியத்தையும் கெடுப்போம். பிளாஸ்டிக் நீங்கள் உதச்சாலும் எரிச்சாலும் வீசினாலும் வச்சுக்கிட்டாலும் ஆபத்தனமோ உங்களுக்கு தான், எங்களுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. மிஸ்டர் பிளாஸ்டிக் அசுரன், உங்க வார்த்தைக்கு எதிரா இன்னைக்கு எங்க 5 பேர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்குது. அழிச்சது 5 இருந்தாலும் முளைச்சது 1000 பேர். இங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கையை எங்களது அடுத்த தலைமுறைக்கு தந்தே தீர்வோம். உங்களை எதிர்த்து எங்க அரசு சட்டம் போட்டிருக்காங்க. என்னது, பிளாஸ்டிக் எதிராக சட்டமா? அப்பா அசுர குலத்தோட நிலைமை